ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ். நம்ம படங்களில் எவ்வளவோ ரியல் பேஸ்டு மூவிஸ் பார்த்துருப்போம். ஆனால் இப்படி ஒரு உண்மையான பேய் கதையை பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட கதை தான் இது. 1950 திருவனந்தபுரத்தில் உள்ளூர் குளத்துப்புழா பக்கத்தில் ஒரு வளைவுல சுமதி என்ற ஒரு கர்ப்பிணி பெண்மணி அவரோட காதலனால் கொலை செய்யப்பட்டதாகவும், அந்த சுமதி ஆவியா அந்த வளைவுல இருப்பதாகவும், இரவு நேரங்களில் அந்த ஊருக்காரங்க அந்த வளைவை கிராஸ் பண்ணும்போது அதை அவங்களை தொந்தரவு செய்வதாகவும் ஒரு கதை இருக்கு. அந்த கதையை தழுவிதான் இந்த படம் எடுத்திருக்காங்க. பண்ணதும் சில ஊருக்காரங்க சாமியை வணங்கிட்டு இருக்காங்க மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து. அதில் ஒரு பூசாரி அந்த சிலை கிட்ட தண்ணி வச்சுட்டு இந்த வளைவை தாண்டி போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாரு. பக்கத்தில் இருந்த ஒரு தாடிக்காரன், இவ்வளோ நேரம் நம்மளை இழுத்துட்டு தள்ளிட்டு வந்தது இந்த மாடு தாங்க, ஆனால் அந்த கல்லுக்கு போய் தண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை போல. ஊருக்காரங்க எல்லாருமே அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பூசாரியும் நம்ம தெய்வம் அனுமதி கொடுக்கல, இன்னைக்கு நம்ம அந்த வளைவை தாண்டி போக வேண்டாம், வியாபாரத்துக்கு போக வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து சொல்கிறாரு. உடனே அந்த தாடிக்காரன் கோவப்பட்டு, இன்னைக்கு போகலன்னா பொருளை சந்தைக்கு வியாபாரம் பண்ண முடியாது, நமக்கு நஷ்டம்தான் ஆகிரும் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் உசுரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னன்னா வியாபாரம் பற்றி லாபத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு அந்த பூசாரி. உடனே அந்த தாடிக்காரன், சும்மா அந்த வளைவை தாண்டுனா பேய் வரும் சுமதி வருவான்னு பயந்துக்கிட்டே இருக்காதீங்க, நான் தாண்டி போகிறேன், தைரியம் இருக்கிறவங்க மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு தாடிக்காரன் கோச்சிக்கிட்டு கிளம்பி நடந்து போகிறான். அவனை கூப்பிட்டுக்கிட்டே பின்னால் அவனுடைய மனைவியும் பின்னாடியே போகிறான். ரெண்டு பேரும் பின்னாடி போய்கிட்டு இருக்கும்போது அந்த வளைவு பக்கத்தில் போனதும், என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போகிற, நீ என்னை விட்டு போனோம்னா நான் யார் கூட போகிறது அப்படின்னு அந்த மனைவி பாவமாக சொல்ல, தாடிக்காரனுக்கு கோபம்லாம் போய் உடனே காதல் மூடு ஸ்டார்ட் ஆகிடுது. உடனே ரெண்டு பேரும் கை கோர்த்து அந்த வளைவு பக்கத்தில் இருக்கிற ஒரு அருவிக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அருவியோட இன்னொரு பக்கத்தில் அவன் மனைவி சாயல்லே இருக்கிற மாதிரியான ஒரு பெண் அந்த பக்கம் நிற்கிறாள். பாரு, இங்கே ஒரு பொண்ணுக்கு நம்மள மாதிரி தைரியமும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாடிக்காரன் சொல்லி, எந்தாமா பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடுறான் ஒரு சந்தோஷத்தோட. அப்படியே அவன் மனைவி போட்டிருக்க சாரி மாதிரியே அவன் மனைவி மாதிரியே ஒருத்தி அங்கேருந்து திரும்பி பார்க்குறான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு செம்ம ஷாக்கு. உடனே அந்த பொண்ணோட கண்ணு நார்மலாக இருந்தது டக்குன்னு ஃபுல்லாக ஒயிட்டாக மாறுது. எஸ், அது பேய் இல்லைன்னு நினச்சிட்டு போனவங்க அவங்களோட எதிரில் சுமதி அவங்களோட ரூபத்திலேயே நிற்கும் போது தான் அப்படியே ஒரு மிஸ்டரியோட அப்படி சுமதி வளைவு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வருது. அந்த சீன் அதோட கட்டாகி அடுத்த சீனில் ஒரு ஜீப்பில் ஊருக்கு அறிவிப்பு விளம்பரம் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதே ஜீப்பில் அந்த ஊருக்கு புதுசாக வந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காரு. அவரை அந்த ஜீப்பில் வந்தவன் செக் போஸ்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறான். ரொம்ப சின்ன ஆஃபீஸாக தான் இருக்குது. ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஆஃபீஸரை மீட் பண்ணுறாரு. நான் தான் புதுசாக ஜாயின் பண்ண வந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எஸ்ஏ அப்படின்னு சொல்லவும், இந்த ஊரோட ஜாகிரஃபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற ஏட்டுக்கிட்ட அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த செக் போஸ்ட்டை தாண்டி போனால் கல்லேலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, சுற்றி காடு, ஒரு ரோடு வழியாக அப்படியே நேராக போனோம்னா தமிழ்நாடுக்கு போகலாம். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. பிரிட்டிஷ்காரங்க அந்த வழியை பயன்படுத்தும் போது சுமதி அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணான். பிரிட்டிஷ்காரங்க அதை ஒரு தொழிலுக்காக அந்த வழியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்தே இரவு நேரத்தில் யாரும் அங்கே போகிறது இல்லை. 6 மணிக்கு மேலே செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். அங்கே பேய் இருக்கிறதாகவும் சுமதி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் நிறைய பேர் ஊருக்காரங்க பார்த்துருக்காங்க. சில பேர் அவராலையும் இறந்தும் போயிருக்காங்க. அந்த புதுசாக ஜாயின் பண்ண எஸ்ஏ அது ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு மிஸ்டரியோட மூவி கதைக்குள்ளே நகருது. அப்படியே நெக்ஸ்ட் சீன் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ நைட்டு பாத்ரூமில் பாட்டு பாடிக்கிட்டே கையில் விளக்க பிடிச்சிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. வெளியே இருக்கிற ஹீரோவோட அக்கா மற்றும் அக்காவோட பொண்ணும் கீழே வெளியே உட்காந்துருக்காங்க. ஹீரோவை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சுமதி வளைவுல எச்சி இருக்காமா அப்படின்னு சொல்கிறாரு அந்த குட்டி பொண்ணு. படத்தில் எச்சி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எச்சினா பேயின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எச்சியை பற்றி பேசவும் உள்ளக்க இருக்கிற ஹீரோ பயந்து விளக்கு கீழே போட்டு கத்துறாரு. உடனே அவள் அப்பா ஓடி வந்து, இவனுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா பயந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வந்து பாத்ரூமில் போய் அவனை கூட்டிகிட்டு வெளியே வராரு. ஒரு ஹீரோவான ஒரு காமெடியான ஒரு ஹீரோ என்ட்ரி. இந்த சீன் மூலயமா ஹீரோ ரொம்பவுமே பயந்த சுபாகம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஹீரோவோட பேர் இந்த படத்தில் அப்பு. அப்படியே நைட்டு கட் பண்ணி மார்னிங் ஆகுது. ஒரு டீ கடையில் ஒருத்தன் வாரான். டீ மாஸ்டர் வளைவில் யாராச்சும் விழுந்து கிடக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் டெய்லியுமே விசாரிச்சுட்டு தான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ரொட்டீன் லைஃப் அந்த ஊர் மக்கள். ஸோ அந்த அளவுக்கு அந்த வளைவு அந்த ஊர் மக்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. உடனே ரேடியோவில் ஒரு சாங் பிளே ஆகுது. அம்பாடின்னு ஒருத்தன் ஹீரோ அப்புவோட ஃப்ரெண்டு கேசட் ஷாப் ஓப்பன் பண்ணி என்ட்ரி கொடுத்துட்டு பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். உடனே அப்பு என்ற அப்புவோட அப்பா பைக்கில் வந்து கடை முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊர் தலைவரும் அவரோட பொண்ணும் வராங்க.
அப்பாடி தலைவர்கிட்ட ஓடி போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இப்போம்னா நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். தலைவரோட பொண்ணு அவ்வளோ தைரியம் இருந்தால் முடிஞ்சால் அந்த வளைவுக்கு நைட்டில் தனியாக போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த தலைவர், இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்லை, அந்த காலத்தில் சுமதியாக அந்த வளைவுக்கு வர வச்சு மந்திரவாதி அவங்கள கட்டி வச்சு ஒரு மந்திரம் பண்ணி கட்டி அடக்கி வச்சுருக்காங்க, அதனால தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி நல்லபடியாக அந்த பூஜை நல்லபடியாக முடியணும். பூஜை நேரத்தில் சுமதிக்கு சக்தி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஊர் தலைவர். செம்மன்னு ஒருத்தன் ஜீப்பில் செக் போஸ்ட்டில் ஆஃபீஸருக்கு முன்னாடி சரக்கு பாட்டில் கொடுத்துட்டு வந்து நிற்கிறான். சரக்கு பாட்டிலை அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி போகிறான். எஸ்ஐ ஏட்டுக்கிட்டு இந்த செம்மன் யார் அப்படின்னு கேட்கவும், ஜீப் ஓட்டிகிட்டு போகிறவன் பேர் தான் கிரி, அவன் தான் அந்த கல்லேலியோட ஆளின் நாள். செம்மன் தான் இந்த ஊருக்கு தேவையான பூஜை வேலைகள் எல்லாமே பார்க்குறான். அவன் என்ன சொன்னாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. செம்மனோட அப்பா அம்மா 2 பேருமே அந்த வளைவில் தான் செத்தாங்க. இந்த ஊரில் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, ஊரில் மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அந்த பொண்ணு லவ் பண்ணி ஓடி போயிடுறான். அந்த பொண்ணு ஓடி போகிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சவன் தான் அப்பு. அந்த பொண்ணை கட்டிக்க இருந்தவன் பேர் பத்ரன். அந்த பொண்ணோட அண்ணன் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அந்த ஆர்மி ஆஃபீஸர் பத்ரன் அப்புறம் அந்த ஃபேமிலி இவங்க எல்லாருக்குமே அப்பு மேலே பெரிய ஒரு கோபம் இருக்குது, வன்மம் இருக்குது. சில பேர் அந்த பொண்ணை வளைவில் சுமதி கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்பு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இன்ன வரைக்கும் எதுவுமே வாயை திறந்து சொல்லவே இல்லை. அதனாலேயே அந்த ஆர்மி ஆஃபீஸரும் அப்பவும் முந்தின காலத்தில் நண்பர்களாக இருந்தாங்க. இந்த பிரச்சனையினால் இப்போ விரோதிகளாக மாறிட்டாங்க. அந்த பொண்ணு ஓடி போன அப்போ அந்த வளைவில் ஒருத்தர் செத்து கிடந்திருக்கான். அவனுக்கு ஒரு மனைவியும் ஒரு சின்ன பொண்ணும் இருக்குது. அந்த மனைவி இப்போ அப்புவோட கேசு கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையை எல்லாத்தையுமே ஏடி எஸ்ஐ கிட்ட இந்த சீனில் சொல்கிறாரு. அங்கே ஏதோ ஒரு ஊர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே சாங் போட்டு கேஷுவலான ஸ்டோரிலாம் தேவைப்படாத சீன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். திருவிழாவில் ஊருக்காரங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாமி வேஷம் போட்ட ஒருத்தர் அப்பு கிட்ட வந்து, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீ, உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், அது உன்னை தேடி வரும், பயப்படாமல் தைரியமாக அதை சமாளி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புவும் ரொம்ப ஷாக்காக அதை கேட்டுக்கிட்டு இருக்கான். திருவிழாவுக்கு வந்த பக்தர்கள் எல்லாருமே காலையில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனால் அவர்களில் இருக்கிற ஒருத்தன் மட்டும் நான் இப்போவே கிளம்புறேன்னு அர்த்தராத்திரியில் யாரும் இல்லாமல் தனியாக அந்த வளைவை தாண்ட போனான். அந்த வளைவு பக்கத்தில் போனதும் ஒரு போனம் அந்த வழியாக கிடந்துச்சு. அந்த போனத்தை பார்த்துட்டு அவன் ரொம்பவுமே பயந்தான். சுற்றி முற்றி யாருமே கிடையாது. ஒரு காடு, இரவு நேரத்தில் அவன் எதிரில் ஒரு செத்த போனோம். பயத்தில் முகம்லாம் வேர்த்து ஊற்றுச்சு. சடனாக அவன் முன்னாடி, அவன் கண்ணு முன்னாடி ஒரு பேய் வந்து நின்றுச்சு. உடனே ஒரு பயங்கரமான அலறல் சத்தம். அந்த அலறல் சத்தத்தோட அந்த சீனை கட் ஆக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அப்புவோட எக்ஸில் ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அப்புவும் போயிருக்கான். பந்தியில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்தன்கிட்ட போய், நேற்று வளைவில் போனவன் என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பையனை பற்றி விசாவும். அந்த பையன் இன்னும் சாகலை அப்படின்னு பத்ரன் சொல்கிறான். ஓடி போன பொண்ணுக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சு, ஓடி போனாலா அப்படின்னு அப்பு தான் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அப்பு தான் அவங்க அந்த வளைவை கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பு காதில் கேட்குற மாதிரியே பத்ரன் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே அப்பு கோவப்பட்டு அவனை அடித்து தள்ளி விட்டு திரும்பி அடிக்கும்போது அந்த பத்ரன் எந்திரிச்சு தப்பி பக்கத்தில் நகலவும் அவள் பின்னாடி பந்தியில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு மேலே இழுத்தி அடிச்சிடுறான். ஸோ அப்போ தான் ஹீரோயின் என்ட்ரி. அந்த பொண்ணு தான் ஹீரோயின் மாளவிகா. படத்தில் அந்த பொண்ணோட கேரக்டர் நேம் பாமா. ஓடி போன பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவாவா. இதுக்கப்புறம் அந்த போலீஸுக்கு ஒரு புது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு. வந்த வேகத்திலேயே செக் போஸ்ட்டை தாண்டி நான் அந்த வளைவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி செக் போஸ்ட்டில் எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு அந்த வளைவுக்கு போகிறான். அதுவும் பகலில் இல்லை, ராத்திரியில். அந்த சுமதி அவனையுமே விட்டு வைக்கலை. அந்த இன்ஸ்பெக்டர் ரூபத்திலேயே அவன் முன்னாடி வந்து ஜீப்பை எரித்து அவனை பயமுறுத்தியிருக்கான். இதுக்கு நடுவில் தான் அப்புக்கும் அவன் அடித்த அந்த பொண்ணுக்கும் பாமாவுக்கும் இடையில ஒரு காதல் மலர்ந்துச்சு. அப்பு அடித்ததுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பட் பாமா அவர் தெரியாமல் தான் அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டான். நெக்ஸ்ட் சீனில் அப்பு, அம்பாடி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செக் போஸ்ட்டில் ஆஃபீஸர் முன்னாடி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. செக் போஸ்ட்டில் எல்லோரும் உட்காந்து. அப்போ அந்த ஊரில் மந்திரவாதி மாதிரி ஒரு கிளவி இருக்கா. சுமதியோட ஸ்டோரியாக வாப்பஸ் சொல்கிறா எல்லாரும் முன்னாடியும். சுமதி இந்த ஊருக்கு புதுசாக கல்யாணம் ஆகி வந்தா. ரொம்ப அழகாக இருப்பாள். எப்போவுமே ரொம்ப சிரிச்ச முகத்திலேயே இருந்துக்கிட்டு இருப்பா. அவளை அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவளுடைய கர்ப்பம் செய்தி கேள்விப்பட்டு ஊரே அது திருவிழா மாதிரி கொண்டாடிச்சு. அந்த கூட்டத்தை
சேர்ந்தவங்க அவங்க இன்னும் சக்தி ஆகணும், அவங்க சக்தியை இன்னுமே பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணாங்க. அந்த பூஜைக்கு ஒரு கர்ப்பிணி பெண்மனை பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பூஜையோட கான்செப்ட். ஸோ சுமதியை ஏமாற்றி அந்த வளைவுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை கொலை பண்ணாங்க. அங்கே செத்த அந்த சுமதி ஆவியாக மாறி அந்த கூட்டத்தையே அழிச்சா. இப்போ அவன் அந்த வளைவில் அங்கே உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா சொல்லி அந்த ஸ்டோரியை அந்த மந்திரவாதி கிளவி முடித்தா. ஸ்டோரியை கேட்டு எல்லாருமே ஒரு நிமிஷம் பயந்து போய் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கில் இருந்தாங்க. சரக்கடிச்சு போதையில் அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிட்டாங்க. நடுராத்திரி ஒரு ஜீப் ஹார்ன் சவுண்டு மட்டும் வேகமாக கேட்டுச்சு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்பு வந்து செக் போஸ்ட்டை கிளாஸ் பண்ணக்கூடாது, இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் உள்ளேருந்து ஒருத்தன் வெளியே வரான். அவனை பார்த்து அப்போ நடுநடுங்கி போயிடுறான். ரொம்ப பயத்தில் போய் நிற்கிறான். அப்போ உதவி செஞ்சு ஓடி போன பொண்ணோட அண்ணன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்போட பழைய நண்பன், இப்போ அப்போட விரோதி. அவன் தான் அந்த ஜீப்லேருந்து இறங்கி வந்து அந்த செக் போஸ்ட்டில் உட்காந்துருக்கான். மறுநாள் காலையில் பத்ரன் வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸரை கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் நைட்டு ஆர்மி ஆஃபீஸர், அந்த நியூ இன்ஸ்பெக்டர், பத்ரன் அப்புறம் பெரியவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து வீட்டில் சரக்கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஆர்மி ஆஃபீஸர் வீட்டில். அதை பார்த்து அந்த ஆர்மி ஆஃபீஸரோட மனைவி இது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நிற்கிறான். உடனே அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறான், இந்த தடவை நான் ஒன்றும் சும்மா ஊருக்கு வரல, ஓடி போன என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சபதம் எடுக்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த சீனில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு கர்ப்ப வலியில் டெலிவரிக்காக ரொம்பவுமே கதறி பெயின் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப சீரியஸாக இருக்கா, அவளை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு கிளவி வந்து சொல்லவும் அந்த ஊரில் பூஜை வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பையன், அந்த ஆள், நான் என் உயிரை பற்றி கவலைப்படலை, அவளை நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரவு ராத்திரியில் அவள் உயிரை பணைய வச்சு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணுறான். அந்த ஜீப்பில் அவங்க கூட அப்போ, அம்பாடி, அப்போட அப்பா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஜீப்பில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அந்த வளைவை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இடிஞ்சு விழுது. அந்த பொண்ணு பக்கத்தில் அப்போட அப்பா மட்டும் இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் போய் அந்த மரத்தை தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோவத்தில் அப்போட அப்பாவும் போய் அந்த மரத்தை தள்ளுறாரு. பின்னாடி அழுதுகிட்டு இருந்த அந்த பொண்ணோட சவுண்டு திடீர்னு கேட்கல. உடனே என்னடா சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லை. அந்த காட்டுக்குள்ளே அந்த பொண்ணோட அழுகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பிரிஞ்சு ரெண்டு பேராக ஒவ்வொரு பக்கமாக போய் பார்க்குறாங்க. 3 திசையில் பிரிஞ்சு போனவங்களுக்கும் 3 வகையான பயத்தை அந்த சுமதி அவங்களுக்கு காட்டுறா. அந்த கர்ப்பிணி பெண் ரூபத்திலேயே அருவிலேருந்து குளிக்கிற மாதிரி ஒருத்தனை பயங்காட்டினான். அப்போ முன்னாடி அந்த கர்ப்பிணி பெண் பயத்தை கிழித்து குழந்தைய வெளியெடுத்து காட்டுற மாதிரி அவனை பயமுறுத்தினான். சுற்றி முற்றி எல்லாரையுமே அந்த சுமதிங்கிற பேய் அவங்கள ரொம்பவுமே பயமுறுத்தி ஒரு பயத்துக்கு உண்டாக்குனா எல்லாருமே பதறி போய் எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும், அந்த பொண்ணை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த காரில் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு குழந்தைய டெலிவரி ஆகி அங்கே வெளியே அனாதை மாதிரி படுத்து கிடக்கிறா. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கி போய் நின்று ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ், எல்லாரையுமே வேறு திசையில் பயமுறுத்தி அவங்கள வேறு திசையில் அனுப்பி விட்டுட்டு சுமதி அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவி செஞ்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணை நல்லபடியாக குழந்தைய பிறக்க வச்சுருக்கா. இதோட ஃபஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வருது. செகண்ட் ஹாஃபில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்த நான் பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். பார்ட் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை கிளிக் பண்ணிடுங்க. பார்ட் 2 நீங்கள் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களை தேடி வரும். பார்ட் 2ல் சந்திப்போம்.